குக்கர் சாப்பாடு கொலநாசம். சிவன் சொத்து மட்டும் கொலநாசம் கிடையாது. குக்கர்ல யாரெல்லாம் சமைத்து சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வம்சமே விருத்தி ஆகாது. இந்த 3 கீரைகளையும், இந்த காய்கறிகளையும், இந்த பாரம்பரிய அரிசிகளையும் நீங்கள் யார் ஒருவர் தன்னுடைய சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்கிறது என்று உணர்கிறீர்களோ அவர்கள் இந்த வகைப்பட்டியல தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க. இன்றைக்கு இந்த தேசிய நெல் திருவிழால என்னுடைய பங்கு என்பது, முதலில் மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும். ஆரோக்கிய குறைபாடோடு யாராவது தொழில் செய்து முன்னேற முடியுமா? கையை தூக்குங்கள் பார்ப்போம். சரி, இங்க வந்திருக்கவங்க எத்தனை பேர் ஆரோக்கியமானவர்கள், எத்தனை பேர் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள்? ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் மட்டும் கையை உயர்த்தவும். பாதிக்கு பாதி இல்ல, முழுமையாகவே தூக்குங்க. மத்த எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? சரி, ஆரோக்கியமாக இருப்பவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்கள். 2க்குமே கிடையலையே. அப்ப எந்த கேட்டகரியில சேர்த்துக்கிறது? பாதி ஆரோக்கியம், பாதி ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் இல்லைங்களா? உணவே மருந்து. இது உண்மையா பொய்யா? உண்மையா இல்லையா? உணவே மருந்து, உண்மையா பொய்யா? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? உணவுதான் மருந்தாக வேண்டும் என்று எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? சரி, அப்படின்னா நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு பிடித்தமான உணவைத்தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாராவது பிடிக்காத உணவை சாப்பிட்றீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நான் பிடிக்காத உணவை மட்டும்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர்? இல்ல இல்ல. அப்ப எல்லோரும் எதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம்? தனக்கு பிடித்தமான உணவு. அப்ப நீங்க தானே ஆரோக்கியமாக இருக்கணும். அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய உணவே உங்களுக்கு மருந்தாக மாறவில்லை என்றால் அந்த உணவினால் நம்முடைய உடலுக்கு என்ன பயன்? உண்மையா இல்லையா? அப்ப இன்றைக்கு நாம் பாரம்பரிய அரிசியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாரம்பரிய அரிசி நம்மளுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எந்த மண்டலங்களுக்கெல்லாம் எந்தெந்த பாரம்பரிய அரிசியை பயன்படுத்த வேண்டும், அந்த பாரம்பரிய அரிசிகளோடு என்ன வகையான நாட்டு காய்கறிகளை பயன்படுத்த வேண்டும், அந்த காய்கறிகளோடு என்ன வகையான கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச போகின்றோம். பேசலாமா வேண்டாமா? பேசலாமா இல்லையா? சரி, முதல்ல நம்மளுடைய உடம்பு என்பது எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை மண்டலங்கள்? பொதுவாக திருமூலர் சொல்லியிருப்பார், கூறுவேன் தேகம் என்று என்னவென்றால் குருபரனை எலும்புதன்னை காலாய் நாட்டி மாறுதடா எலும்புக்கு முன் துளையிட்டு வலிமையான நரம்பினால் வடித்து கட்டி தேறுதலாய் ரத்தம் அதை உள்ளே செலுத்தி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாய்வுதனை உட்புகுத்தி அப்பனே தேகம் என்று கூறு உண்டாச்சே. அப்ப ஒருவனுடைய உடம்பு என்பது எலும்பு, நரம்பு, ரத்த ஓட்டம், தசைகள், தோல், நுரையீரல், இந்த அனைத்தும் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய செரிமான மண்டலம் நன்றாக இருக்கும். அப்ப முதல்ல நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற, விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய அரிசி நம்மளுடைய உடம்புல எந்த மண்டலங்கள் சார்ந்த குறைபாடுகளை தீர்க்கிறது என்பதை நீங்கள் தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா விளைவிப்பது பெருசல்ல, அதை எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? எத்தனை பேர் சாப்பிடுறோம்? வியாபார நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நாம் பயிரிட்டுக் கொண்டிருக்கிறோம். முதலில் தன்னுடைய குடும்பம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எத்தனை விவசாயிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சிலர் மட்டும்தானே. முதல்ல ஆரோக்கியம் என்பது உங்களுடைய குடும்பத்தாரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்.
உங்களுடைய நீங்கள் விளைவிக்கக்கூடிய பாரம்பரிய அரிசியினுடைய மருத்துவ குணங்களை தெரிய வேண்டும். அதனோடு எந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும், கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவமனைக்கே செல்ல மாட்டீர்கள். யார் ஒருவர் மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரோ அவர் யாத்திரை செல்லும் வரை மாத்திரை எடுக்க வேண்டும். உண்மையா இல்லையா? மாத்திரையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாத்திரையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், நீங்கள் மருத்துவரிடம் சென்று மருத்துவ ஆலோசனை பெறுங்கள், அதற்குண்டான கட்டணத்தை அவரிடம் செலுத்துங்கள். காரணம், மருத்துவர் பிழைக்க வேண்டும். அவர் எழுதி கொடுத்திருக்கின்ற மருந்துகளை கொண்டு மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்துகளை எல்லாம் வாங்கி அதற்குண்டான கட்டணத்தை செலுத்துங்கள். மெடிக்கல் ஷாப்காரங்க பிழைக்க வேண்டும். வாங்கின மாத்திரையை நீங்க சாப்பிடாதீங்க, நீங்க பிழைக்கணும். உண்மையா இல்லையா? அப்ப நாம் சாப்பிடக்கூடிய உணவு முழுமையான ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உணர்வுகளை உருவாக்குகிறது. அந்த உணர்வுகள் தான் சிந்தனைகளை உருவாக்குகிறது. அந்த சிந்தனை தான் சொல்லாக மாறி அந்த சொல்லுதான் செயல்பாட்டுக்கு வந்து நிற்கிறது. அப்போ உங்களுடைய செயல்பாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உண்ணும் உணவுகள் நன்றாக இருக்க வேண்டும். உண்ணும் உணவுகள் நன்றாக இருந்தால் எண்ணும் எண்ணங்கள் நன்றாக இருக்கும். எண்ணும் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் மனம் செம்மையாகும். மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்ப எல்லா நோய்க்கும் மூல காரணமாக அமைவதே மனம்தான். மனதை சாந்தப்படுத்தக்கூடியது, மனதை ஒழுங்குபடுத்தக்கூடியது அடிப்படையே உணவுதான். அப்ப யார் ஒருவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்றால், பசிக்கும் பொழுது எவன் ஒருவன் கையை வாய்க்கு கொண்டு செல்கிறானோ, பசி அடங்குவதற்குள் வாயிலிருந்து கையை எவன் எடுக்கிறானோ அவனே ஆரோக்கியமானவன். உண்மையா இல்லைங்களா? பசிக்காக சாப்பிட வேண்டுமா, ருசிக்காக சாப்பிட வேண்டுமா? சாப்பிட்டா போதும் சார், இல்லையா? அப்ப உணவு மருத்துவம் என்பது எந்த ஒரு மருத்துவ துறைக்கு விரோதி கிடையாது. எல்லா மருத்துவத்துறை வல்லுநர்களும் இறுதியாக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளோடு இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் எடுக்குங்கள் என்றுதான் சொல்வார்கள் ஒழிய எந்த மருத்துவரும் எடுக்காதீங்கள் என்று சொல்வது கிடையாது. ஆனால் அந்த மருத்துவர் அந்த காய்கறிகளையும் கீரைகளையும் பாரம்பரிய அரிசிகளையும் எப்படி சமைத்து சாப்பிட வேண்டும் என்று எந்த மருத்துவராவது பரிந்துரைத்தார்களா? அரிசி சமைப்பது என்பது ஒரு கலை. அந்த அரிசியை எந்த பாத்திரத்தில் சமைக்க வேண்டும்? காய்கறிகள் சமைப்பது என்பது ஒரு கலை. அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய எந்த விதமான சத்துக்களும் அழிக்கப்படாமல் எப்படி சமைக்க வேண்டும்? கீரைகள் சமைப்பது என்பது ஒரு கலை. அந்த கீரைகளில் இருக்கக்கூடிய நிறம் மாறாமல் எப்படி சமைப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் யார் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் சமைக்க வேண்டும். சமைக்க யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே ஆரோக்கியமானவர்கள். எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்? அவ்வளவுதானா? சமைத்தல் என்றால் என்ன அது தெரியாது, ஆனால் சமைக்க தெரியும். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். நீங்கள் சாப்பிடக்கூடிய காய் காயாக இருக்க வேண்டும், கீரை கீரையாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். அப்ப உணவை பக்குவப்படுத்தி சமைக்க வேண்டும். காய்கறிகளில் இருக்கக்கூடிய நிறம் மாறக்கூடாது. காய்கறிகளில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அழியக்கூடாது. நீங்கள் நறுக்கும் பொழுது எந்த வடிவத்தில் இருந்ததோ அதே வடிவத்தில் தான் சமைத்ததுக்கு பின்பும் இருக்க வேண்டும். கீரையும் ஒரு பொழுதும் கலரே மாறாமல் சமைக்க வேண்டும். இப்படி எத்தனை பேர் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். ஆனா சமைக்க தெரியும், ஆனா எப்படி சமைக்க தெரியாது.
அப்ப முதலில் எந்த பாத்திரத்தில் சமைக்க வேண்டும், அரிசியை எந்த பாத்திரத்தில் சமைக்க வேண்டும், ஒவ்வொரு அரிசியை எத்தனை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும், எந்த பாத்திரத்தில் சமைக்க வேண்டும், சமைத்த அரிசி அந்த சாதத்தை வடிக்க வேண்டுமா வடிக்க கூடாதா என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அரிசி சாதம் பெரும்பாலும் எதில் சமைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எதுல? குக்கர் சாப்பாடு கொலநாசம். சிவன் சொத்து மட்டும் கொலநாசம் கிடையாது. குக்கர்ல யாரெல்லாம் சமைத்து சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வம்சமே விருத்தி ஆகாது. அப்ப குக்கருக்கு மாற்றாக எந்த பாத்திரத்தில் நாம் அரிசி சாதம் சமைக்க வேண்டும்? முதலாக வெண்கல பாத்திரத்துல தான் மிக சிறந்தது. இரண்டாவது மண் பாத்திரம். எத்தனை பேர் இந்த இரண்டு பாத்திரங்களில் சாதம் சமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அலுமினியம், அவ்வளவுதான். அப்போ முதல்ல எந்த பாத்திரத்தில் சமைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இப்ப நாம நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய மண்டலங்களுக்கு எந்த பாரம்பரிய அரிசியை எடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக செரிமான மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஜீரண நல மண்டலம். ஜீரண நல மண்டலம் என்பது வெறும் வயிறை மட்டும் உள்ளடக்கியது கிடையாது. வாயினுடைய தொடக்கத்தில் இருந்து ஆசன வாயினுடைய இறுதி வரை இருக்கக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளினுடைய தொகுப்பு தான் ஒரு மண்டலம். அப்ப இந்த ஒரு மண்டலத்துல எந்த குறைபாடு வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி பலவீனமாக இருந்தாலும் சரி, இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக விளங்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள்ல எத்தனையோ இருக்கிறது. ஆனால் முத்தாய்ப்பாக 3 அரிசிகள் மட்டுமே ஜீரண நல மண்டலம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை எல்லாம் முற்றிலுமாக நீக்கக்கூடியது. அந்த 3 முத்தான அரிசி முதலாவதாக இருப்பது காட்டு யானம், இரண்டாவதாக இருப்பது குள்ளக்கார அரிசி, மூன்றாவதாக இருப்பது கிச்சிலி சம்பா. இந்த 3 அரிசிகளுமே ஜீரண நல மண்டலம் சார்ந்த குறைபாடுகளை எல்லாம் முற்றிலுமாக நீக்கக்கூடியது. அந்த ஜீரண மண்டலங்களில் ஏற்படக்கூடிய பழுதுகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்டாக விளங்கக்கூடிய அந்த அரிசி தான் காட்டு யானமும் குள்ளக்காரும் கிச்சிலி சம்பாவும். இதனோடு எந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? குறிப்பாக ஜீரண மண்டலத்தை பலப்படுத்த வேண்டும் என்றால் சாதத்திற்கு இந்த அரிசியையும் காய்கறி கூட்டு பொரியலாக வெள்ளை பூசணிக்காயும் பீர்க்கங்காயும் வாழை தண்டும் இதனோடு சேர்ந்து சீரகத்தையும் இஞ்சியையும் சேர்த்து சமைக்க வேண்டும். அப்ப இந்த மண்டலத்திற்கு இந்த பாரம்பரிய அரிசி, இந்த பாரம்பரிய அரிசிக்கு இந்த காய்கறிகள், இந்த காய்கறிகளோடு எந்த கீரையை சேர்க்க வேண்டும் என்றால் மணத்தக்காளி கீரையும் சிறுகீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும். அப்ப இந்த 3 கீரைகளையும் இந்த 4 காய்கறிகளையும் இந்த 3 விதமான பாரம்பரிய அரிசிகளையும் நீங்கள் சமைத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஜீரண நல மண்டலத்துல எந்த ஒரு குறைபாடும் வரவே வராது. அப்படி பழுதாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, அந்த உறுப்புகளை எல்லாம் மீட்டெடுத்து உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தி பெஸ்ட் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்டாக விளங்கக்கூடிய அரிசி தான் இந்த பாரம்பரிய அரிசிகள். போர் அடிக்குதா? இரண்டாவது மண்டலம் சிறுநீரக மண்டலம். சிறுநீரக மண்டலம், மண்டலம் என்று சொன்னாலே ஒரு உறுப்பை மட்டும் குறிக்காது, ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளினுடைய தொகுப்பு தான் மண்டலம் என்று கருதப்படும். அந்த வகையில சிறுநீரக மண்டலம், இந்த சிறுநீரக மண்டலம் சார்ந்த குறைபாடுகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள் எவை எவை என்று பார்க்கணும். முதலாவதாக அந்த பாரம்பரிய சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடியதுல தூய மல்லி, குள்ளக்கார், காட்டு யானம், கருப்பு கவுனி. இந்த 4 அரிசிகளும் சிறுநீரக மண்டலங்களில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை சரி செய்யக்கூடிய காய்கறிகள்.
ஏன் சார் மற்ற அரிசிகள்லாம் இருக்கே, நீங்க ஏன் இந்த அரிசிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு இயற்கை மருத்துவர். என்னுடைய நோயாளிகளுக்கெல்லாம் வெறும் உணவை மட்டுமே கொடுத்து எப்பேற்பட்ட நோய்களுக்கும் குறைபாடுகளுக்கும் தீர்வை நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதுல இந்த அரிசிகளை கொடுத்துதான் நிறைய குறைபாடுகளை தீர்த்ததை கண் கூடாக பார்த்து அதற்கு இந்த காய்கறிகளும் இந்த பாரம்பரிய அரிசியும் இந்த கீரைகளும் என்று வகைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இது மண்டலங்களுக்கு, அதனோடு சேர்ந்து ஒவ்வொரு நோய்க்கும் இருக்கிறது. சைனஸுக்கு என்ன பாரம்பரிய அரிசி, அதனோடு சேர்ந்து என்ன கீரைகள், அதனோடு சேர்ந்து என்ன காய்கறிகளை எடுக்க வேண்டும், அந்த காய்கறிகளை கூட்டாக செய்ய வேண்டுமா, பொரியலாக செய்ய வேண்டுமா, சாம்பாராக செய்ய வேண்டுமா, கீரையை கடைசலாக பண்ண வேண்டுமா, அரிசியை சாதமாக செய்ய வேண்டுமா, கஞ்சியாக சாப்பிட வேண்டுமா, அந்த கஞ்சியோடு பாசிப்பருப்பு சேர்க்க வேண்டுமா, மிளகு சேர்க்க வேண்டுமா, சீரகம் சேர்க்க வேண்டுமா என்று நோயாளிகளுக்கு நோயினுடைய தன்மை அறிந்து அவர்களுக்கு தெரிந்த இந்த பாரம்பரிய அரிசியை வகைப்படுத்தி கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு முற்றிலும் மருந்தாக மாறி அவங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவியது. அப்ப என்னுடைய அனுபவத்துல நான் கொடுத்த நோயாளிகளுக்கு கொடுத்த அந்த உணவு பட்டியலை தான் இப்ப நான் என்ன சொல்றேன், செஞ்சு பாருங்க, நிச்சயமாக பலன் இருக்கும். நான் சொல்றத செஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க, செய்யலைன்னா நாங்க நல்லா இருப்போம். யாரு நல்லா இருக்கணும்? மருத்துவர் நல்லா இருக்கணுமா? வேண்டாம். மருத்துவர் ஒரு பொழுது நல்லா இருக்க வேண்டாம், நீங்க நல்லா இருங்க. என்னுடைய நாடு மருத்துவத்துறையில் முன்னோடியாக இருக்கிறது என்று நான் மார்தட்டி சொன்னேன் என்றால் என்னுடைய நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்ப என்னுடைய மக்கள் யாரும் நோயாளிகளாக இருக்க வேண்டாம், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுவும் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவே அவர்களுக்கு மருந்தாக மாறி மருத்துவம் வளர விடாமல் தடுக்கப்பட வேண்டும். இதுதான் இயற்கை மருத்துவத்தினுடைய தன்மை. அப்ப இந்த சிறுநீரக மண்டலம் சார்ந்த குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய பாரம்பரிய அரிசியில துய்யமல்லி, குள்ளக்காடு, காட்டியான, கருப்பு கவுனி இந்த 4 அரிசிகளை நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். இதனோடு எந்த காய்கறிகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் குறிப்பாக வெள்ளை பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய். எத்தனை பேர்த்த வெள்ளரிக்காயை சாப்பிடுறீங்க? என்னைக்கோ ஒன்றாகத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். சிறு நீரகங்களுடைய சிக்கல்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு காய் வெள்ளைக்காய், வெள்ளரிக்காய். உயர் ரத்த அழுத்தத்தை உடனடியாக குறைக்கக்கூடிய காய் வெள்ளரிக்காய். ஆனால் நாம் என்ன சொல்வது கிடையாது, எளிதாக கிடைக்கின்ற காரணத்தினால அந்த காயை மிகுதியாக எடுப்பது கிடையாது. அப்ப இந்த சிறுநீரக மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு இந்த பாரம்பரிய அரிசியோடு இந்த காய்கறிகளை பயன்படுத்தி கீரைகள், எந்த கீரைகளை எடுக்க வேண்டும் என்றால் பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, முடக்கத்தான் கீரை. இந்த 3 கீரைகளையும் இந்த காய்கறிகளையும் இந்த பாரம்பரிய அரிசிகளையும் நீங்கள் யார் ஒருவர் தன்னுடைய சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்கிறது என்று உணர்கிறீர்களோ அவர்கள் இந்த வகைப்பட்டியல தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க. 21 நாள் எடுங்க. அதற்கடுத்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய உடம்புல மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இது ஏனென்றால் இயற்கை ஒருபொழுதும் தவறு செய்யாது. இயற்கை எப்பொழுதும் நம்மை காப்பாற்றுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. நாம தான் அதை உணர்வது கிடையாது. அப்ப முதலாவது மண்டலம் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட பார்த்துட்டோம், 2வது நெப்ராலஜிஸ்டையும் பார்த்தாச்சு, யூராலஜிஸ்டையும் பார்த்தாச்சு, 3வது ஒரு மருத்துவரை பார்க்க போறோம். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நியூரோலஜிஸ்ட், நரம்பியல் மருத்துவம். அப்போ உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய, அந்த நரம்புகளினுடைய பலவீனத்தை போக்கக்கூடிய எந்த பாரம்பரிய அரிசி மிக மிக முக்கியமானதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா துய்யம் மல்லியும், கருப்பு கவுனியும், காட்டு யானமும் நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு அரிசியாக விளங்குகிறது. அப்ப இந்த அரிசி நரம்புக்கு யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ,
யார் ஒருவருக்கு எப்பொழுது நரம்புகள் பலவீனமாகும்? எலும்புகள் பலவீனம் அடையும் பொழுது நரம்புகள் பலவீனமாகும். அப்ப அந்த நரம்புகளை பலப்படுத்துவதற்கு இந்த பாரம்பரிய அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனோடு எந்த காய்கறிகளை குறிப்பாக எடுக்க வேண்டும் என்றால், கொத்தவரங்காய் என்று சொல்லக்கூடிய சீனி அவரைக்காய், தேங்காய், கத்திரிக்காய், பீட்ரூட். பீட்ரூட் சாப்பிடலாமா? பூமிக்கு அடியில் கிளைந்த விலங்குகளை சாப்பிடக்கூடாது, இதுதான் நம்மளுடைய மரபு. ஆனால் கேரட்டையும் பீட்ரூட்டையும் முட்டைக்கோசையும் வேக வைக்காமல் பச்சையாக நீங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் என்பது மிக அபரிதமாக இருக்கும். அந்த விதத்துல நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய இந்த கொத்தவரங்காயும் தேங்காயும் கத்திரிக்காயும் அதனோடு சேர்ந்து பீட்ரூட்டும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நரம்புகள் வலுவாக ஆரம்பிக்கும். சரி, இதனோடு சேர்ந்து எந்த கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரை கீரை, பிரம்மி கீரை. அப்போ பொன்னாங்கண்ணியும் வல்லாரையும் பிரம்மியும் இந்த காய்கறிகளோடு இந்த பாரம்பரிய அரிசிய நீங்க உணவாக தினந்தோறும் எடுத்துக்கிட்டு வாங்க. இவர்தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய the best neurologist and neurosurgeon. அப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகளுக்கெல்லாம் அற்புதமான ஆற்றல் நிறைந்த பாரம்பரிய அரிசிகளும் காய்கறிகளும் கீரைகளும் நமது வீட்டிலேயே இருக்கும் பட்சத்துல எதற்காக வெளியே தேடி செல்ல வேண்டும்? நான்காவதாக நாம் ஒரு மண்டலம் பார்க்கலாம், the best psychiatric doctor. மனநலம் சம்பந்தப்பட்ட வாயு மண்டலம் என்று அழைக்கக்கூடிய அந்த பெஸ்ட் சைக்கோ, மனக்குழப்பங்களை எல்லாம், தூக்கமின்மை சார்ந்த குறைபாடுகளை எல்லாம் அந்த குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய பெஸ்ட் பாரம்பரிய அரிசிகள் எவை எவை? காட்டு யானம், இலுப்பைப்பூ சம்பா, நவர அரிசி. இந்த மூன்று அரிசிகளினுடைய காம்பினேஷனை பல நாட்களாக தூக்கமே வராமல் மாத்திரை எடுத்துக்கொண்டும் தூக்கத்து வராமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த நோயாளிகளுக்கு இந்த அரிசியில நாங்க கஞ்சியாக வைத்து கொடுத்து தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நாள்பட்ட தீராத தூக்கமின்மை சார்ந்த குறைபாடுகள் எல்லாம் முற்றிலுமாக அவர்களுக்கு குணமானது. மாத்திரையில் இருந்து விடுபட்டார்கள். அது மட்டும் கிடையாது, யாருக்கெல்லாம் மனக்குழப்பங்கள் இருக்கிறதோ, மனம் ஒரு நிலையில் இல்லாமல் எப்பொழுதுமே தேவையற்ற சிந்தனைகள் குழப்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகச் சிறந்த அரிசிதான் இந்த மூன்று அரிசிகள். இதனோடு பெஸ்ட் காய் எந்த காய் என்று கேட்டீங்கன்னா பொடலங்காய். அந்த பொடலங்காயோடு சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் சேர்த்து அந்த பொடலங்காய இரவு வேளை உணவாக இந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிட வேண்டும். இதற்கு ஒரு துவையலாக ஒரு கீரை துவையல் பண்ண வேண்டும். அது என்ன துவையல் என்று கேட்டீங்கன்னா கருவேப்பிள்ளை துவையல், கருவேப்பிள்ளை வல்லார துவையல். இந்த இரண்டு கீரையில துவையலாக செய்து இந்த பொடலங்காய கூட்டாக சாப்பிட்டு இந்த அரிசியில நீங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மன குழப்பங்களையும் தூக்கம் சார்ந்த குறைபாடுகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி. இவர்தான் த பெஸ்ட் சைக்காட்ரிக் டாக்டர் என்று நாம் அழைக்கின்றோம். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மண்டலம் எது என்று கேட்டீங்கன்னா தசை மண்டலம், மசில்ஸ் சிஸ்டம். ஏனென்றால் ஒரு மசில்ஸ் தசைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எலும்புகள் நன்றாக இருந்தால் தான் நரம்புகள் நன்றாக இருக்கும். நரம்புகளும் எலும்புகளும் நன்றாக இருந்தால் தான் ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். இந்த மூன்று நன்றாக இருந்தால் மட்டும்தான் தசைகள் நன்றாக இருக்கும். அப்ப இந்த தசைகள் பலவீனம் அடையும் பொழுது நிறைய குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும். அந்த தசைகள் பலவீனத்தை தடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் நிறைந்து இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசியில நாம முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய அரிசி குள்ளக்கார அரிசி, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா.
இந்த 3 அரிசிகளிலே பார்த்தீங்கன்னா மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அரிசிகளாக இருக்கிறது. மசில்ஸுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அரிசிகளாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட குறைபாடு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சிகிச்சைகளோடு இந்த காய்கறிகளையும் இந்த பாரம்பரிய அரிசியும் உணவாக பயன்படுத்தினீங்கன்னா அந்த மசில்ஸ்னால் ஏற்படக்கூடிய எல்லா குறைபாடுகளுக்கும் நீங்கள் தீர்வை காணலாம். சரி, இந்த அரிசியோடு எந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமாக அரசாணிக்காய் என்று சொல்லக்கூடிய பரங்கிக்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், இந்த 4 காய்கறிகளினுடைய காம்பினேஷன் தான் தசை மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது. இந்த 4 காய்கறிகளோடு இந்த பாரம்பரிய அரிசியும் இணைத்து சாப்பிட்டு பாருங்க, நிச்சயமாக சிங்கம் போல உங்களுக்கு உடம்பு பலமாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய மசில்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புதமான உணவாக விளங்கக்கூடியது. இதனோடு எந்த கீரையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டீங்கன்னா அகத்தி கீரையும் முருங்கை கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் கடைசலாகவோ பொரியலாகவோ அல்லது ஒருவேளை சூப்பாகவோ இந்த 3 கீரை காம்பினேஷனோடு இந்த காய்கறிகளையும் இந்த பாரம்பரிய அரிசிகளையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய தசைகள் மிக மிக அற்புதமாக பலமடைய ஆரம்பிக்கும். இவர் யார் என்று கேட்டீங்கன்னா பெஸ்ட் ரொமட்டாலஜிஸ்ட் என்று சொல்லுவோம். அந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள் நம்மளுடைய வீட்டிலேயே இருக்கிறது. 6வதாக இந்த தசைகள் நன்றாக இருந்தால் தான் தோல் நன்றாக இருக்கும். அப்போ உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய தோல் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய தி பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் யார், மிகச்சிறந்த தோல் நோய் மருத்துவ நிபுணர் யார் என்று கேட்டீங்கன்னா கருப்பு கவுனி, சொர்ணவாரி, காட்டியானம். இந்த 3 அரிசிகளும் எப்பேற்பட்ட தோல் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் போக்கக்கூடியது. எக்ஸிமாக இருந்தாலும் சரி, ஆல் டெர்மடைட்டிஸாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் அந்த ஸ்கின் டிசீஸ் தோல் ரொம்ப வறட்சியாக என்னுடைய நிறம் மாறக்கூடாது. நறுக்கும் பொழுது எந்த வடிவத்தில் இருந்ததோ சமைக்கிறதுக்கு பின்பும் அந்த வடிவத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் அந்த காய்கறிகளும் உங்களுக்கு மருந்தாக ஆரம்பிக்கும். அதை விட்டு நீங்க வறுத்து பொறிச்சு எண்ணெயில போட்டு மிதக்க விட்டு மசாலாவை கொட்டி காரத்தை கொட்டி உச்சந்தலையில வேர்வை வந்தா கூட பேனை 5ல வச்சு இடுப்புல இருக்க பெல்ட் எல்லாம் லூசு பண்ணி நல்லா நாக்குக்கு ருசியா தின்னீங்கன்னா சங்குதான். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய உணவு என்பது அப்படி ஒரு உணவு பூர்வமாக சமைக்க வேண்டும். கீரைகளையும் காய்கறிகளையும் இப்படி சமைத்தால் மட்டும்தான் அது மருந்தாக அமையும். இப்ப டெர்மட்டாலஜிஸ்ட பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பல்மனாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணரை பார்க்க போகின்றோம். நமது வீட்டில் இருக்கக்கூடிய நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் யார் என்று கேட்டீங்கன்னா நவரா அரிசியும் கருப்பு கவுனியும் பூங்கார் அரிசியும். இந்த 3 அரிசிகளுமே பார்த்தீங்கன்னா நுரையீரலில் பலப்படுத்தக்கூடிய, நுரையீரலில் வரக்கூடிய சிறு சிறு குறைபாடுகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய, ஆஸ்துமாக இருந்தாலும் சரி, வீசிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிகிச்சைகளோடு இந்த உணவு முறையை மாற்றுங்கள். விரைவில் அந்த சிகிச்சையிலிருந்து நீங்களே விடுபட்டு விடுவீர்கள். காரணம், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவே உங்களுக்கு மருந்தாக மாறிவிடும். சரி, இந்த பாரம்பரிய அரிசியோடு எந்த காய்கறிகளை சேர்க்க வேண்டும் என்றால் 2 காய்கறிகள் நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது. குறிப்பா முருங்கைக்காயும் புடலங்காயும். இந்த முருங்கைக்காயும் புடலங்காயோடு சேர்ந்து சின்ன வெங்காயத்தையும் பூண்டும் சீரகம் சேர்த்து இந்த 2 காய்கறிகளையும் சாப்பிட்டு இந்த பாரம்பரிய அரிசியை உணவாக எடுத்துக்கிட்டு அப்படியே கீரைக்கு போங்க. அந்த கீரை எப்பேற்பட்ட கீரையாக இருக்க வேண்டும் என்றால் தூதுவளையாகவும் முசுமுசுக்கையாகவும் இருக்க வேண்டும். அப்ப தூதுவளை துவையலாகவோ முசுமுசுக்கை சூப்பாகவோ இந்த 2 கீரையை நீங்கள் யாரெல்லாம் நுரையீரல் சம்பந்த
சம்பந்தப்பட்ட குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரோ அவர்கள் இந்த காம்பினேஷன்ல தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய நுரையீரல் சார்ந்த குறைபாடுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். இவர்தான் நமது வீட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பல்மனாலஜிஸ்ட். அடுத்ததாக எல்லாம் நல்லா இருக்கணும்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் நன்றாக இருக்க வேண்டும். ஒருவருடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்ல வெல் ட்ரெயின்டா இருக்க வேண்டும். அது நல்ல ஆரோக்கியமாக இருந்தா தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாத்தையும் முழுமையாக கடத்தப்படும். அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை அளிக்கக்கூடிய மிக சிறந்த பாரம்பரிய அரிசி எது என்று கேட்டீங்கன்னா குள்ளக்காரு, துய்ய மல்லி, பூங்கார் அரிசி. இந்த மூன்று அரிசிகளும் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான அரிசிகள். இதனோடு சேர்ந்து எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது, நாளமில்லா சுரப்பியை பலப்படுத்தக்கூடியது, ரத்த ஓட்டத்தை பலப்படுத்தக்கூடியது, இனப்பெருக்க மண்டலங்களை எல்லாம் சீர் செய்யக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது. நேரம் பத்தாத காரணத்தினால் எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த தேசிய நெல் திருவிழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி. வாய்ப்பை கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மிகச்சிறந்த முறையில் இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட காய்கறி கடை சந்தைக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. எல்லா விதமான காய்கறிகள், அரிசிகள்ல என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்கின்றது மிக நேர்த்தியாக சொன்ன பாலா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாத நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து அதுல ஒரு நேர விருப்பம், சக்கரை நோய்க்கு என்ன அரிசி சாப்பிடணும்னு கேட்டாங்க. ஐயா தனியா சொல்லுவாங்க.